ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. அது என்னன்னு தெரியுமா? இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்த நேரம் தாய் தந்தை 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அந்த நேரத்தில் என்னை கை குழந்தையா இருக்கும்போது என்னை தொட்டியில் போட்டு பால் பாட்டில் வச்சுட்டு எங்கள் அம்மா வேலைக்கு போயிடும். வேலைக்கு போயிட்டு காட்டில் போய் விறகு வெட்டுறது, கடற்கரையில் போய் குப்பை பிளாஸ்டிக் பொறுக்குறது, இதுதான் அந்த அந்த காலத்தில் வருமானமாக இருந்தது. ஆனாலும் ஒரு பெண் பாருங்க, அந்த வயசில் தன் தனக்குன்னு ஒரு துணை இல்லைனாலும், என்னமோ கிடைக்கிற பொருட்களை வச்சு எங்களுக்கு 3 வேளை சோறு போட்டாங்க. அதுக்கடுத்து சில பிரச்சனைக்கு அப்புறம் நான் வளர்ந்தேன். அந்த பிரச்சனையிலையும் ஸ்கூல் படிப்புனா எனக்கு ஆர்வம். ஆனால் அந்த படிப்பை ஒரு நாள் கூட நான் லீவு போட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கிற வேலையும் பார்ப்பேன். அப்போ எங்கள் அக்கா வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருக்க செடிகளுக்கு தான் தண்ணி ஊற்றுவேன். ஊற்றிட்டு காலையில் 8:30 மணி ஆகும். அந்த நேரத்தில் கிளம்பி ஆக பறக்க ஸ்கூலுக்கு போவேன். அதே மாதிரி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வீட்டு வேலையை பார்ப்பேன். இப்படியே நாட்கள் போகும். படிப்பேன். படிக்கிறது மண்டலி ஏதோ இல்லையோ, ஆனால் எனக்கு படிக்கிற ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி எனக்கு கிடைத்த ஆசிரியர்கள் எனக்கு அவங்க தான் ஃபுல்லாக மோட்டிவேஷன். ஆனால் படிப்புங்கிறது வராதவன் கூட வர வச்சவங்க தான் என்னுடைய ஆசிரியர்கள். படிக்க ஆசை தூண்டினது டீச்சர்ஸை பார்த்து தான். ஒவ்வொரு டீச்சர்ஸும் படிச்சுட்டு எம்காம் பிகாம் படிச்சுட்டு வருவாங்க. டீச்சர்ஸ் சொல்லும்போது அந்த மோட்டிவேஷனில் தானும் படிக்கணும், எம்சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எம்சிஏ படிக்கலை, பிஏ டிஸ்டன்ஸில் முடித்தேன். என் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்லை. எனக்கு அட்வைஸ் பண்ண யாரும் இல்லை. ஆனால் தொலைக்காட்சி தான் எனக்கு அட்வைஸ் பண்ணது. வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கிடைக்கல. ஆனால் என்னமோ என் கூட பிறந்த சகோதரினால் பிரச்சனையாகி போனேன். என் தாயே சொன்னாங்க, நீ இந்த இடத்துல இருக்காத, இந்த இடத்த விட்டு போ, நீ வெளியே போய் நல்லா இரு அப்படின்னு சொன்னாங்க. போனேன். சென்னையில் இருந்தேன். என் இஷ்டத்துக்கு இருந்தேன், வாழ்ந்தேன். ஆனால் அப்போ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த வாழ்க்கையில் அப்புறமா தான் 29 வயசில் தந்தையை பார்த்தேன். பார்த்த பின்னாடியும் எனக்கு தந்தைகிட்ட இது வரைக்கும் எந்த செலவுக்கும் இது வரைக்கும் காசு கூட நான் எதுவுமே எதிர்பார்த்ததில்ல. ஆனால் மேரேஜ் ஆச்சு. இப்போ எனக்குன்னு 2 ஜீவன்கள், 3 மனைவியோடு சேர்த்து 3 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க தான் என் உலகம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாக இருந்தது. இப்போ எனக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பல பிரச்சனைகள் இருந்தால்